எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு பதிவுக்கு நம்ம போகிறோம். என்னென்னா, தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இசை கலையை பற்றி, இசை கலைஞர்களை பற்றி இந்த பதிவில் கொண்டு வந்து சேர்க்கறது நம்ம இந்த பதிவினுடைய நோக்கம். முதல் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடிக்கும் பெருநாளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் கொக்காடி என்கிற கிராமம். இந்த கிராமம் தமிழ்நாட்டில் ரொம்ப மிக முக்கியமான கிராமம். ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு ஆதி காலம் தொட்டு மிக முக்கியமான ஒரு இசைக்கலையை இசைத்து வருகிறார்கள். அது என்னன்னு கேட்டோம்னா, ஜிம்லா மேளம் அப்படிங்கிறது. இது தலைமுறையாக இந்த கலையோடு இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அந்த கலையை பற்றியும் அந்த கலைஞர்களை பற்றியுமான ஒரு பதிவுக்கு நம்ம போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். நம்மோட மூத்த கலைஞர் மூக்கன் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்களோட இந்த பதிவில் வெகு சிறப்பாக தங்களுடைய இசையை வெளிப்படுத்திய, கலையை வெளிப்படுத்திய இசை கலைஞர்களும் இந்த பதிவில் இணைஞ்சிருக்காங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஐயா, எல்லோருக்கும் வணக்கம். எப்படியா இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இப்போ ஒரு இசை கருவி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நான் மூக்கன் ஐயாட்ட தான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு நான் உங்கள்கிட்ட பேசுனதுலேருந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் இருக்கீங்க. ஐயா அவங்களும் தொடர்ச்சியாக அந்த கலைக்குள்ளே இருக்காங்க. ஒரு கலைக்கு ஒரு கருவிக்கு ஒரு பேர் இருக்கும்ல. எனக்கு என்னென்னா, எப்போதுமே கொக்காடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜிம்லா மேளம், நான் சின்ன மேளம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனால் ஜிம்லா மேளம் அந்த பேரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம். பேரை பற்றி அதாவது இந்த முன்னொரு காலத்துலேருந்து இந்த சிம்பலா மேளத்தை பெரியவர்கள் வாய்ச்சி வந்திருக்காங்க. 3-4 தலைமுறையாக அவங்கள பார்த்து நாங்கள் வாய்ச்சி வரோம். இந்த கருவிகள் இது ஒரு வேப்ப மரம் சொல்லலாம், வேங்காயும் சொல்லலாம். வேப்ப மரம், வேங்க, புவர்சை, இப்படி மரத்துகளில் இதை நாங்களாக தயார் பண்ணி, இந்த மாட்டினோட தோல் இது அடிபட்டது. இப்போ கலட்டி வச்சுட்டோம், ராகம் வரலன்னு சொல்லி கலட்டி வச்சுட்டோம். இந்த மாதிரி தோல் நாங்கள் மாட்டு தோல் தயார் பண்ணி இதை நாங்களாக செய்ததுனால, வீட்டுகளில் வச்சு நாங்களாக செய்ததுனால இதுக்கு பேர் சிம்பலா மேளம்னு வந்தது. அதாவது இப்போ சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடுறீங்க. சிம்பலாக செஞ்சு முடிச்சதுனால இதுக்கு சிம்பலா மேளம்னு வந்தது. அப்படி இருப்பதனால இதை அடித்து இந்த ராகத்தை கேட்டோன்னே மாடுகள் மிரண்டு ஆளை பாயக்கூடிய பக்குவங்கள் வருது. இந்த மேல ராகத்தை கேட்டு அந்த மாடுகள் அப்படி செய்ததுனால இதுக்கு எருதுகட்டு மேளம்னு சொல்லி ஒரு பேர் உண்டு. ஜிம்லா மேளம்னு ஒரு பேர் இருக்குது. வீட்டில் வச்சு தயார் பண்ணால சிம்பலா செய்துட்டேங்கிறதுக்கு சிம்பலா மேளம்னு போகுது. இதோட ராகத்தை கேட்டு மாடுகள் மிரறதுனால, மிரண்டு ஆளுகளை பாயக்கூடிய போகக்கூடிய உருவாகிறதுனால இதுக்கு எருதுகட்டு மேளம்னு ஒரு பேர். ரொம்ப சிறப்பான இப்போ ரொம்ப தெளிவாயிருச்சு. என்ன, அதாவது இந்த இந்த கலைக்கு 2 பேர் இருக்கு. 2 பேர். இந்த இசை கருவிக்கு 2 பேர் இருக்கு. ஆமாம். முதல்ல ஒரு எருதுகட்டு மேளம்னு சொல்றது ஒன்று இருக்கு, ஜிம்லா மேளம்னு சொல்றதும் இருக்கு. இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி, நீங்க சொன்னதுல முக்கியம், இந்த இசைக்கருவியை நாங்களே செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆமாம் ஆமாம். அப்படி இல்லையா? ஆமாம். இல்லாட்டா ஒரு சில இசைக்கருவிகளை வெளியிலேருந்து கடன் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ நீங்களே செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கான தோல் எங்கே வாங்குவீங்க? இதுக்கான இந்த உடல் எங்கே உங்களுக்கு கிடைக்கும்? வார் பிடிக்கிறது எப்படி? இது எல்லாரும் உங்களுக்கு தெரியும் தானே? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது மாட்டினோட ஒரு மாடு இந்த ஃபுல்லாகவே இதுக்கு உருவாகும்.
அதாவது தலையில் உள்ள தோலை எடுத்து இந்த கிடிகிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த கிடிகிட்டின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க, பரசாற்றுன்னு சொல்லுவாங்க, கிடிகிட்டின்னு சொல்லுவாங்க. இது தலைத்தோல். இப்போ வந்து கிடுகட்டிக்கு பயன்படுறது எல்லாமே மாட்டினுடைய தோல், தலைத்தோல் தான். ஆமாம், கிடிகிட்டி இதுக்கு மட்டும்தான் தலைத்தோல். இது மீதி பூராமே மாட்டினோட உடம்புல உள்ள தோல். சரி, சொல்லிட்டு போகலாம். ஆமாம், கிடுகட்டிக்கு வந்து மாட்டினுடைய தலைத்தோல் வருது. ஆமாம், இது ஒரு மண் கலையம். அவர் பானை செய்கிற இடத்துல அதை வந்து குறிப்பாக சொன்னால் கொசப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பானை செய்கிற இடத்துல அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் அதுக்கு ஒரு வளையத்தை தயார் பண்ணி, இது ஒரு நூல், ஒரு குச்சியை வச்சு நூலை சுற்றி ஒரு வளையம் தயார் பண்ணி இதை நாங்களாக தயார் பண்ணது. இப்படி பல இதுகளை நாங்கள் செஞ்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு நாங்கள் செய்கிறதுனால சிம்பலை செஞ்சு விட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதோட பேர் வந்து சிம்பலா மேளம்னு வந்தது. இப்போ ஐயா, எனக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு இசைக்கருவி இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு நெருங்கிய சமூகத்தோட தொடர்பு இருக்கும். ஆமாம், அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆமாம். இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து இந்த தேவராட்டம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த உரிமை வச்சுட்டு. ஆமாம், பார்த்துருக்கோம். அதை வந்து வேற சமூகங்கள் ஆட மாட்டாங்க. ஆமாம், அது வந்து கம்பளத்து நாயக்கர் என்கிற ஒரு சமூகம் மட்டும் இருக்குது. அந்த சமூகத்துக்கான கலையாக அது வந்து இருக்கு இல்லையா ஐயா? ஆமாம். அது மாதிரி இப்போ பறையாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பறை அது வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு தொல்குடியாக இருக்கக்கூடிய பறையர் சமூகத்துக்கான கருவியாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அது வரலாறாகவும் இருக்கு. அப்படி நான் கேட்குறது, இந்த ஜிம்லா மேளம் இது வந்து எந்த சமூகத்தின் கலையாக இருக்கு? இது அருந்ததி சமுதாயம் முன்னோர் காலத்துலேருந்து செஞ்சுட்டு வராங்க. இதை வந்து திரும்ப இந்த கலையை வேறு சமுதாயம் அதை வந்து செய்கிற மாதிரி அவங்களோட இது இல்லை. அப்போ வந்து இது வந்து ஒரு அருந்ததி சமூகத்தினுடைய கலை, தொல்கலை. ஆமாம். இதை வந்து அப்போ அழிஞ்சு போகுமா அப்படிங்கிறது அர்த்தத்தை தான் நாங்கள் செஞ்சு வரலாம். எதோ முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு வரலாம். என்ன இதை இந்த கலை வந்து வேறு சமுதாயம் செய்யக்கூடிய இந்த, ஏன்னா அந்த மாட்டினோட இதுகளை வந்து அவருக்கு அந்த பக்குவம் பாடணும் தெரியாத காரணத்தினால அவங்க முன்னேறி வரல. ஓஹோ. கலையை மதிப்பாங்க, ஆனால் இதை செய்யக்கூடிய இதுகள் வந்து அவங்க செய்ய தெரியாமல் வரமாட்டாங்க, முன்னேறி வரமாட்டாங்க. இப்போ நாங்கள் அருந்ததி சமுதாயம் மட்டுமே இதை செய்து வரோம். அப்போ நம்ம தெளிவாக சொல்லலாம், ஆமாம், ஜிம்லா மேளம் அப்படிங்கிறது அருந்ததியர் சமூகத்துக்குரிய கலையாக இருக்குது. ஆமாம். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த ஒரு கலை வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு பகுதியிலையும் ரொம்ப பிரபலமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மூத்தவர், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் வந்து மதுரை பக்கத்துலாம் வந்தீங்கன்னா ராஜாரணி ஆட்டம் ரொம்ப பிரபலமாக இருக்கும். வள்ளி திருமணம், அரிச்சந்திர நாடகம் அதெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்கும். அந்த பக்கம் திருநெல்வேலி பகுதி போனீங்கன்னா வில்லுப்பாட்டு ரொம்ப பிரபலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜிம்லா மேளம் அப்படிங்கிறது எந்த பகுதிக்குரிய கலையாக இருக்கு? இது வந்து மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் உண்டா? இது இல்லை, இங்கேருந்து போகிறது தான். இங்கேருந்து போகுது. அதாவது நான் கேட்குறது, அந்த பிறந்தகம் இந்த பகுதிக்குரிய கலை தான் இந்த கலை அப்படிங்கிறது என்ன? குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம். அப்படி சொல்லுங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லலாம், ஃபுல்லாக சொல்லலாம். அவங்க இதை பெரும்பாலும் இந்த கலையை வளர்த்து வராங்க. அப்போ ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய அருந்ததியரிடம் இருக்குது இந்த இசை. அப்படி சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு இசைக்கருவியை வைத்துக்கொண்டு ஒரு தலைமுறையாக வர்ற போது அதிகமாக வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்துறது இருக்கும் இல்லையா? அதிக வரவேற்பு இந்த சிம்லா மேளத்துக்கு இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? அதாவது கோயில் ஃபங்க்ஷன் வரும், அதுக்கு போவோம். முளைப்பாரி, இளப்பாரி, எருதுகட்டு, இப்படி கோயில் ஃபங்க்ஷனுக்கு பெரும்பாலும் அதிகமாக போவோம். இதில் கட்சிக்காரங்க ஊர்வலம் இருக்குல்ல, அதுக்கு கூப்பிடுவாங்க, போவோம். அரசியல் ஊர்வலத்துக்கும் போகிறீங்க? அரசியல் ஊர்வலத்துக்கும் போவோம், அரசியலுக்கு மேடைகளுக்கு போவோம், அதுக்கும் போவோம். அதே சமயத்தில் தொழில் இல்லாத காரணத்தினால இந்த டெட்டாக எதாவது சொல்லுவாங்கல்ல, ஆமாம், இறப்புக்கு சில டயத்துக்கெல்லாம் போக வேண்டிய வாய்ப்பு வருவாங்க. ஒரு பொருளாதார நெருக்கடி வர்ற போது போக வேண்டிய வரும், சூழல் வருது. போகும். ஆனால் அதிக முக்கியத்துவம் நீங்கள் வந்து ஒரு இறப்பு கொடுக்கறது இல்லை. அதிகமாக போகிறது இல்லை, என்ன சூழலை பொறுத்து போகும். ஜிம்லா மேளத்தில் வந்து வெவ்வேறு அடவுகள் இருக்குல்ல? ஆமாம், அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்களேன். இந்த அடவுகளுடைய பேர் மட்டும் சொல்லிடுங்க. இப்போதைக்கு முதல்ல கோயில் அடியில் ஆரம்பிப்போம். கோயில் அடி ஆரம்பித்து 2000 நெட்டுக்கு அப்படியே போய்விட்டு. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? கோயில் அடின்னு தான் சொல்லுவோம். கோயில் அடி. இப்போ நீங்கள் கோயில் அடி அடிக்கலாமா? அடிக்கலாம். வாங்க வாங்க வாங்க, இப்போ கோயில் அடி போட்டோம்.
வந்து இப்போ ஒன்றும் விளங்கிருச்சு. அதாவது இந்த நம்ம குலசாமி கோயில்கள்ல ஆமா. சாமிகள் வந்து நிப்பாங்க. அதுக்கு அப்ப அந்த அருளை இறக்குறதுக்கான ஆட்டம் இந்த ஆட்டம். ஆட்டம் அதுக்கு பேரு சாமி. ஆமா, சாமி ஆட்டம். சாமி ஆட்டம், ரைட். இப்போ அதுக்கு அடுத்து என்னங்கய்யா இருக்கு? அடுத்து சாமி ஆட்டம். சாமியை கும்பிட்டுட்டு அவங்க ஒரு அக்கினி சட்டியோ முளைப்பாரியா தூக்கிட்டு போவாங்க. ஆமா, கிராமங்கள்ல ஒரு முளைப்பாரி எடுப்பாங்க அல்லது அக்னி சட்டி எடுப்பாங்க. அதுக்கு தகுந்தபடி இப்போ அந்த ஆட்டத்தை போய் பார்ப்போமா? பார்ப்போம். முளைப்பாரி வந்து கிட்டத்தட்ட அந்த முளைப்பாரி எடுத்துட்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதை கொண்ட கெங்கையில் கரைச்சிடுறது. பின்னாடி ரெண்டாவது கோயிலேருந்து அக்கினி சட்டி இதை எடுத்துகிட்டு போவாங்க. அக்கினி சட்டி. ஆமாம் ஆமாம். அதுக்கு அடித்து போவோம். இப்போ அடிச்சது வந்து முளைப்பாரிக்கானதா? ஆமாம், முளைப்பாரிக்கு. இப்போ அக்னிக்கு வேற இருக்கு. ஆமாம். பார்த்து முளைப்பாரி தூக்கிட்டு போற போது அப்போ அடிச்ச ஆட்டம். இப்போ அக்னி சட்டி தூக்கிட்டு போற போது வேற இருக்கு. ரைட். இப்போ நம்ம அதை பார்க்கலாம்ல. அக்னி சட்டி தூக்குற போது இந்த அடவுகளுக்கு வந்து வேற வேற என்னென்ன பயன்படுத்துவீங்க நீங்க? இதுவே அடியில் மாறி அடிக்கலாம். போயிட்டே இருக்கிற போது மாறி மாறியும் போகும். மாறி போகும். ஒரே அடியில் போக முடியல, அதனால மாறி போகும். இன்னொன்று நடதாளத்துக்குன்னு ஒன்று இருக்குது. நடந்து போகையில் அக்கினி சட்டி தூக்கிட்டு முளைப்பாட்டி நடந்து போகும்ல, நடதாளம்னு ஒன்று இருக்குது. நடதாளம்னா என்ன, அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த ஆட்டத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இடுப்பில் கெட்டிக்கிறது தான் இந்த ஆட்டத்தினுடைய தனி சிறப்பாக இருக்குது. இடுப்பில் கெட்டிக்கிட்டு அப்படி வந்து ஒரு கோர்வையாக இணைஞ்சு முகம் பார்த்து அடிக்கிறது மாதிரி இருக்கு இல்லையா? இதை வந்து எப்படி இணையிறீங்க, எப்படி பயிற்சி எடுக்கிறீங்க, எந்த வயசுலேருந்து தொடங்குறீங்க இதை? இல்லை ஏதேனும் தனித்தனி பயிற்சி வழியாக இளம் தலைமுறையை கொண்டு வருவீங்களா? இப்போ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கிற கலைஞர்கள் பதிவில் பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக ஆடக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த பயிற்சி எப்படி நடக்குது? இந்த பயிற்சி இப்போ நான் வந்து பையன் 8ஆ 10ஆ படிச்சிருக்கேன். சின்ன வயசுலேயே எங்களோட ஏப்பா அதை பார்ப்பா, அப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லுவேன்.
படிச்சுக்கிட்டு இருக்கையில் அவங்க இதை ஏற்று கூட பார்க்க மாட்டாங்க. பருவகாலங்கள் வரையில் அதை சரி அது செய்வான், நம்மளும் அப்பா அம்மா செய்வோமே அப்படிங்கிறது வர்றவங்களும் உண்டு. படிப்பு அதிகமாக போனவங்க அதிகமாக படித்ததுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வர்றதில்லை. இப்படியே இது அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜிம்லா மேளத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இசை கருவிக்கு இருக்குது. அதாவது குறிப்பாக அந்த இப்போ ஒரு நாயனம் போல் இதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவீங்க? இதை வந்து ஒரு கட்டை குழல்னு சொல்லுவோம். இதை ஒரு கட்டை குழல்னு சொல்லுவோம். அதாவது வந்து இது ஒரு தோதகுத்தி கம்பு மலங்காட்டில் உண்டு. ஓகே. அது வந்து இப்போ வந்து ஒரு வெடிப்பு வெடிச்சிருக்கு பிளாஸ்டிக் ஒட்டியிருக்காங்க. சரி. என்ன அதை கொண்டு போய் ஆசாரிக்கிட்டேயோ இதுகெல்லாம் கொடை வச்சு விவகாரம் மட்டும் இதை கை அளவுக்கு மட்டும் இதை கம்பியை சுட வச்சு அவங்களா ஓட்டை போட்டுக்கிட்டு இதில் இது ஒரு ஓலை, இதை இவங்களாம் அறுத்து போட்டு போட்டு ஊதி தான் இதை ஒரு கட்டைக்கோளல்னு தயார் பண்ணி செஞ்சுக்கிட்டு. அப்போ இந்த ஜிம்லா மேளத்துக்கு கட்டக்குழல் இல்லாமல் ஜிம்லா மேளத்தை அடிக்க முடியாது. இதுவும் அதுவும் இணையணும். அப்போ இதுக்கு தனி பயிற்சி எடுக்கிறாங்களா? இப்போ இது இசைக்கிறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல? பயிற்சி எடுக்கணும். மூச்சு தம்மு கட்டி ஓடணும். இப்போ அந்த கருவிக்கும் இது கருவிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? நாயனத்துக்கும் கட்டக்குழலுக்கு என்ன? நாயனம் வாசிக்கிறவங்க இதை வாசிக்க முடியாது. நாயனம் வாசிக்கிறவங்களுக்கு அவங்க விரல் வந்து அதிக லாக்காக விழுது. இது வந்து கிட்ட விழுது. ஆனால் அவங்க வாசிக்கிறது இதை வாசிக்க முடியாது. ஆனால் இவரை வாசிக்கிறவங்க அதை வாசிக்கலாம். ஓஹோ. நாயனம் மட்டும் வாசிக்கிறவங்க கட்டக்குழலை கண்டிப்பாக வாசிக்க முடியாது. ஆனால் கட்டக்குழல் வாசிக்கிறவங்க நாயனத்தை வாசிச்சிடலாம். அதோட அப்படி ஒரு தன்மை. ஏன்னா மூச்சு தம்மு கட்டணும். இப்போ இதையும் நீங்கள் தான் தயார் பண்ணுவீங்க? ஆமாம், இது தயார் பண்ணலாம். நீங்களே தான் தயார் பண்ணுவீங்க? ஆமாம். இப்போ சிம்லா மேளத்தை எப்படி நீங்களே தயார் பண்ணுவீங்க? வெங்கல கும்பா முன்னொரு காலத்து சாப்பிடுவோம்ல, இருக்கு. அந்த வெங்கல கும்பா கொண்டு போய் அங்கே கும்பா வாத்து இடத்துல ஐயா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவங்க இது மாதிரி வரியாக வச்சு நல்லா அழகாக செஞ்சு கொடுப்பாங்க. அதை வச்சு இதை சேர்த்துக்கிறது அந்த குழலோட அதோட இணைச்சிடுறது. நீங்கள் இணைப்பு இருந்தால் இதை அணைச்சி வச்சுருக்கோம்ல, அணைச்சிக்கிறது அதோட குழலாக்கி செஞ்சுக்கிட்டு வரோம். இதுதான் தலைமுறையாக வருது. ஆனால் இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை. ஆமாம், ரெண்டு இருக்கணும். சேர்ந்தாத்தான் மேலே தாளமும் சொல்லியிருக்காங்கல்ல, 5-3 சேர்ந்தாத்தானே தாளம். அது சரி. இசை அப்படிங்கிறது தாளம் கூட ஒன்று இருக்குது, பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், தாளம் இருக்குது. அதே மாதிரி கட்டக்குழல் இருக்குது. இந்த கிடிகிட்டுங்கிறது வந்து இதுவும் அதில் சேரணும். அப்போ சிம்லா மேளம் அப்படிங்கிறது இந்த மேளம், இந்த குழல், தாளம், அதுக்கப்புறம் கிடுகிட்டி, இந்த கிடுகிட்டி இதெல்லாம் சேர்ந்தாத்தான் இந்த சிம்பளம் மேளத்துக்குனோட ஒரு இது முழுமை இருக்கும், முழுமை கிடைக்கும். இப்போ ஒரு இசை கருவியை நம்ம பயன்படுத்துகிறோம்னா அதுக்கு வந்து அந்த இசையினுடைய முறை இருக்குது, அந்த தாளம், அந்த ரிதம் தப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு இசையை வந்து நீங்கள் முழுமையாக படிச்சிருக்கீங்களா, இல்லை யாரேனும் முன்னோர்கள் சொல்கிறத வச்சே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா, இல்லை மேலும் நீங்கள் அதை வளப்படுத்திக்கிறீங்களா? சார் படிப்பறிவு கம்மி. அதை வச்சு மைண்டில் ஏற்றுக்கிட்டு வந்து அவ்வளோதான். இதுக்காக தனி ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்கு இப்போ அந்த படிப்பறிவு கம்மினாலே பார்க்குறது பக்கத்தில் பார்க்குற முன்னோர் படிக்காங்கல்ல, அவங்க பார்க்குறது, அந்த பார்த்த உடனே அதே மைண்டில் ஏற்றி நம்ம பண்ணிக்கிறது சார். அப்புறம் பாடல்களை வந்து நீங்களாம் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இந்த கலைக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது? ஏன்னா நீங்கள் அடுத்த தலைமுறையினுடைய அடுத்த வாரிசாக வந்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு ஊர்களுக்கு போயிட்டுருக்கீங்க, இந்த கலைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு இருக்குது? எல்லாருக்கும் வணக்கம் சார். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு சில இடத்துல நல்ல வரவேற்பு இருக்குது. பெரும்பாலும் நான் அந்த செல்லு இதில் இது பண்ணுறதுனால போக நல்லா இதாகிட்டு இருக்குது, தேர்ச்சி ஆகிட்டு இருக்குது, வரவேற்பு இருக்குது. பின்னாடி கலைஞர்கள் தான் வரணும்னு சொல்லி எனக்கு ஆசை. பின்னாடி பழகிறதுக்கு இசை கலைஞர் வரணும்னு சொல்லி தான் ஆசை. இப்போ நீங்கள் சொல்கிற பதிவுலேருந்து என்னென்னா, இப்போ ஐயா ஒரு 40 வருஷம் இருந்திருக்காரு, நீங்களும் ஒரு 30-40 வருஷம் வந்துக்கிட்டு இருக்கீங்க, பின்னால் வந்துக்கிட்டு இருக்கீங்க. நேரடியாக கேள்வி என்னென்னா, அண்ணா சொல்கிற கேள்வியிலிருந்து அடுத்த தலைமுறை உங்களுடைய பசங்க, உங்களுடைய வாரிசுகள் அல்லது ஊரில் இருக்கிற இளவட்ட பசங்க இந்த கலைக்குள்ளே வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கா, இல்லை இந்த கலை தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? வரணும் சார். பின்னாடி இளைஞர் இது என்னை மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும், கலையை ரொம்ப இதாக்கணும்.
ரொம்ப இன்னும் விரிவாக கொண்டு வரணும் கலையை. சிம்பிளாக கொட்டுங்க, என்னைய விட அழிஞ்சு போகக்கூடாது, இதை விட இன்னும் சிறப்பாக பண்ணணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஒரு தொன்மையான ஒரு இசைக்கலை வந்து அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு இசைக்கலைக்கு பின்னால் வந்து ஒரு பொருளாதாரமும் சமூக மதிப்பும் ரொம்ப முக்கியம். ஒரு அந்தஸ்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஒரு ஊருக்கு போனீங்கன்னா பெரிய வருமானம் வரணும், நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதார சிக்கலேருந்து வெளியில் வரணும், சமூகத்தில் மதிப்பு இருக்கணும், கொட்டடிக்கிறவங்க தானே அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்துடக்கூடாது. இப்போ ஒருவேளை உங்களுடைய இளம் தலைமுறை ஏன் வரமாட்டுறாங்க? அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்கிறாங்க? அதுக்கு உண்டான காரணம் எனக்கே என்ன புரியல சார். ஆனால் பெரும்பாலும் இதை விரும்பி இளைஞர்கள் வரமாட்டுறாங்க. அதுதான் என்னென்னு எனக்கும் புரியல. ஒன்று பொருளாதார ரீதியாக, இல்லை இது அடிக்கிறோன்னு ஒரு இதை கேவலமா என்னென்னு நினைக்கிறேன்னு தெரியல, அது வரமாட்டாங்க, முன் வரமாட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் எதில் கவனம் செலுத்துறாங்க? படிச்சுட்டு அரசு வேலை அப்படி அப்படி சொந்தமாக தொழில் தொடங்குறது அப்படி போயிடுறாங்க. எதுக்கு இப்போ இந்த இது ஒரு மேலே இதை போய் அடிச்சுக்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு ஒரு சில இலவட்டங்கள் நம்மளை இது பண்ணுவாங்க. ஐயா, இப்போ வந்து ஒரு இறுதி கேள்வியாக ஒன்று வைக்கிறேன் நான். என்னென்னா, ஒரு இசை வந்து அல்லது ஒரு கலை வந்து ஒரு சமூகத்துக்கான கலையாக இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜிம்லா மேளத்தை வந்து அருந்ததியர் மக்கள் இசைச்சிட்டு இருக்காங்க. அது அருந்ததியருக்கான கலை. அவங்க வந்து ஜிம்லா மேளத்தை இசைக்கிறாங்கன்னா அது அருந்ததியர்கள் தான் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அதுதான் வரலாறாக இருக்குது இல்லையா? ஆமாம். இப்போ சில ஊர் வந்து விருப்பப்படுது, ஆஹா இசை ரொம்ப கேட்கறதுக்கு அற்புதமாக இருக்குங்க, இதை நம்ம கற்றுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சமூக மக்கள் கேட்குறாங்க. அப்படி அவங்கள ஏற்பாடு பண்ணுறாங்க. 1 மாதமோ 6 மாதமோ தங்கி எங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் 40 வருஷம் ஒரு அனுபவம் உள்ள மூக்காண்டி ஐயாவுடைய பதில் என்ன? அப்படின்னு ஐயா, இது கலைங்கிறது வந்து எங்கள் சமுதாயத்து எங்கன்னு சொல்லக்கூடாது, ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. கலைங்கிறது வந்து நாட்டினோட சொத்து. சரியாக சொல்கிறீங்க. நாட்டினோட சொத்து. அது யார் வந்தாலும் நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கு, அதை வந்து பழக்கி கொடுக்கறதுக்கு எங்களோட எப்பவும் எங்கள் மனசுக்கு திருப்தி உண்டு. அதுக்கு வேறுபாடு இல்லை. யார் வந்து கேட்டாலும் நாங்கள் செஞ்சு. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கலை ஒரு சமூகத்தோட இணைச்சு பொருத்தி பார்த்தாலும் கூட, ஆனால் நீங்கள் உங்களுடைய அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கலை அப்படிங்கிறது ஒரு பொது சொத்து, எல்லா சமூகத்துக்குமானது தான். யார் கேட்டாலும் என்ன செய்வீங்க? நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. அப்போ அண்ணா கூட பேச்சினுடைய விருப்பம் என்னன்னா, இந்த கலை என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததில். மீண்டுமாக நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சிங்க.